கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுக்கு பிரியமானவர்களே, இப்போது நாம் பார்க்குற வேத தியானம் ரோமர் 13ஆம் அதிகாரம் 12, 13, 14 வசனங்கள். அதாவது, நாம் எதை தரித்து கொண்டிருக்கிறோம், கிறிஸ்துவை ஏன் தரித்து கொள்ள வேண்டும், கிறிஸ்துவை தரித்து கொள்வது எப்படி அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி வசனம் படிக்கிறேன். இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோம். களியாட்டும் வெறியும் வேசித்தனமும் காம விகாரமும் வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்கள் போல சீராய் நடக்க கடவோம். துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள். பவுல் என்ன சொல்கிறாருன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் அப்படின்னா, நாம் தரித்து கொண்டு இருக்கிறது எது, நாம் அணிந்து கொண்டு இருக்கிறது எது, நாம் போட்டுக்கிட்டு இருக்கிறது எது அப்படின்னா, துர் இச்சைகளை நாம் அணிந்து கொண்டிருக்கிறோம். அதாவது மாம்சத்தை நாம் அணிந்து கொண்டிருக்கிறோம், மாம்சத்தின் கிரியைகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அதாவது அசுத்தத்தை நாம் அணிந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் எளிமையாக சொன்னால், அசுத்தமானதை நாம் அணிந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு பவுல். ஏன்னா நம்மக்கிட்ட என்னென்ன இருக்குது அப்படின்றதையும் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. களியாட்டு, வெறி, வேசித்தனம், காம விகாரம், வாக்குவாதம், பொறாமை, இது எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது. இதெல்லாம் இருந்துச்சுன்னா நாம் அணிந்து கொண்டு இருக்கிறது எது அப்படின்னா அசுத்தம். அப்போ அசுத்தத்தை நாம் அணிந்து கொண்டு இருக்கிறோம். இந்த அசுத்தத்தோடு இருக்கும்போது கிறிஸ்துவை நாம் தரித்து கொள்ள முடியாது, கிறிஸ்துவை நாம் அறிய முடியாது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் அணிந்து கொள்ளவும் முடியாது, நமக்குள்ளே அவரை பெற்றுக்கொள்ளவும் முடியாது. அப்போ கிறிஸ்துவை நாம் தரித்து கொள்ள வேண்டும் அப்படின்னா நமக்குள்ளே இருக்கிற இந்த துர் இச்சைகள் ஒழிய வேண்டும். அதாவது துர் இச்சைகளை விட்டு நாம் விலக வேண்டும். துர் இச்சைகள் தான் நமக்கும் கிறிஸ்துவுக்கும் தடையாக இருக்குது. ஒரு சுவரை போல, திரையை போல நமக்கும் கிறிஸ்துவுக்கும் தடையாக இருக்குது இந்த துர் இச்சைகள். இந்த துர் இச்சைகள் போகணும் அப்படின்னா கர்த்தராகி இயேசு கிறிஸ்துக்கிட்ட நம்மளை ஒப்படைக்கணும், நம்மளை அர்ப்பணிக்கணும். அர்ப்பணித்து நாம் கவனிக்கணும். நம்ம ஜஸ்ட்டு இயல்பாக சாதாரணமாக நம்ம கவனித்து வந்தோம் அப்படின்னா நம்மக்கிட்ட கர்த்தர் பேசுகிறத நாம் அறிய முடியும், கர்த்தரை நாம் தரித்து கொள்ள முடியும். ஒரு நாள் கர்த்தரை தரித்து கொள்ள முடியும். அப்போ நமக்குள்ளே என்ன இருக்குங்கிறத நாம் பார்க்க தெரிஞ்சுக்கணும். இப்போது நாம் வெளியே போய் படம் எல்லாம் பார்க்குறோம் இல்லை, அதாவது தேட்டருக்கு போயிட்டு திரைப்படம் பார்க்குறோம், மூவி பார்த்துட்டு வரோம். ஆனால் நமக்குள்ளேயே ஒரு படம் ஓடிக்கிட்டு இருக்குது, டெய்லி அனுதினமும் ஓடிக்கிட்டே இருக்குது. அதை நாம் என்னைக்காவது பார்த்துருக்கோமா? அப்போ டெய்லி நமக்குள்ளே ஒரு படம் ஓடுது இல்லையா, நமக்குள்ளே எண்ணங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு இல்லையா, அதை நாம் கவனித்தோம் அப்படின்னா ஒரு நாள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் தரித்து கொள்வோம். நமக்குள்ளே ஓடுற அந்த படத்தை பார்த்தோம் அப்படின்னா
நம்மக்கிட்ட இருக்கிற இந்த துர் இச்சைகள்லாம் காணாமல் போயிடும். இந்த துர் இச்சைகள்லாம் இல்லாமல் போயிடும். நம்மளை விட்டு நம்ம விலகி நிற்போம். அந்த துர் இச்சைகளுக்கு விலகி நிற்போம். நம்மளை பரிசுத்தமாக்கிடுவார். அதாவது நமக்குள்ளே ஓடுற படத்தை நாம் பார்க்குறோம் அப்படின்னா, எண்ணங்கள் தான் நமக்குள்ளே ஓடுது. அந்த எண்ணங்களை படமாக நாமளே பார்க்குறோம். அப்படிங்கும்போது நமக்குள்ளே இருக்கிற துர் இச்சைகள், அசுத்தம், எல்லா பாவமும் நம்மளை விட்டு நீங்கிடும், விலகி போயிடும். நாம் பரிசுத்தமாக்கப்படுவோம் கர்த்தரால். அப்போ தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் தரித்து கொள்ள தகுதியானவர்களாகவே ஆகுவோம். இந்த துர் இச்சைகள்லாம் நம்மளை விட்டு நீங்கின பிறகு தான் கர்த்தரே நமக்குள்ளே வருவார். அவரை தரித்து கொள்ள முடியும். அது வரைக்கும் அவரை நாம் தரிக்க முடியாது. அவருக்கும் நமக்கும் இடையில பாவமாக இருக்கக்கூடிய இந்த துர் இச்சைகள் நமக்கு தடையாக இருக்குது. இந்த தடையானது நீங்கும்போது தான் நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ள முடியும், பரிசுத்தமாக முடியும். அப்போ தான் நம்ம ஜெபமே கேட்கப்படும். அது வரைக்கும் இந்த திரையாக நமக்கு தடையாக இருக்கக்கூடிய இந்த இச்சைகள், மாம்ச இச்சைகள் இருக்கிற வரைக்கும் நம்மளுடைய ஜெபம் கர்த்தருக்கு கேட்கப்படாது. கர்த்தர் பேசுகிறதும் நமக்கு கேட்காது. அதனால் இந்த நமக்கு திரையாக இருக்கக்கூடிய இந்த துர் இச்சையை, அசுத்தத்தை விட்டு நாம் விலகும்போது பரிசுத்தத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் அப்போ தரித்து கொள்வோம். அடுத்ததாக இன்னொரு வசனம் கூட இருக்குது. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். அப்போது இங்கே யாரை தரிச்சுக்கணும்னு சொன்னது அப்படின்னா, மெய்யான நீதி, பரிசுத்தம், தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷன், அதை தரித்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போது நம்மக்கிட்ட இருக்கிற அந்த துர் இச்சைகள் நீங்கிடுச்சு அப்படின்னா, அதுக்கு நாம் விலகிட்டோம் அப்படின்னா, மெய்யான நீதி, பரிசுத்தம் இதெல்லாம் நமக்கு உண்டாகிரும். நமக்குள்ள தேவனுடைய சாயலால் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை நாம் தரித்து கொள்வோம். அதுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் தரித்து கொள்வோம். அப்போ தான் புதிய மனுஷனாகவே நாம் மாறிட்டோம்னு அர்த்தம். எப்போ நாம் பரிசுத்தமாக மாறி இருக்கிறோமோ அப்போ தான் கர்த்தரை தரித்து கொண்டோம் என்று அர்த்தம். அது வரைக்கும் நமக்குள்ளே இந்த மாதிரி துர் இச்சைகள், மாம்சத்தின் கிரியைகள் இருக்கிற வரைக்கும் நாம் மாம்சத்தை தரித்து கொண்டிருக்கிறோம். ஆகவே தேவனுக்கும் நமக்கும் இடையில பிளவு உண்டாயிடுச்சு. தேவனுக்கும் நமக்கும் இடையில திரை இருக்குது, மறைக்கப்பட்டிருக்கு. அதனால் நமக்கு தேவன் பேசுகிறது கேட்காது, நம்ம ஜெபிக்கிற ஜெபமும் கேட்காது. அதனால் இந்த திரையை விளக்கணும் அப்படின்னா கர்த்தர் பேசுகிறது கேட்கும். அவரை நாம் தரித்து கொண்டு பரிசுத்தமாகி கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவே மெய்யான தெய்வம் அப்படிங்கிறத நாம் அப்போது அறிந்து கொள்ள முடியும், உணர்ந்து கொள்ள முடியும். அதனால் கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ள நாம் ஆயத்தப்பட வேண்டும் அப்படின்னு வேதம் சொல்லுது. ஏன்னா அந்த மாம்சத்தின் கிரியைகளை தரித்து கொண்டு இருக்கிற வரைக்கும் திருடன் திருடவும் அழிக்கவும் கொல்லவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வாரான் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ பிசாசு நம்மளை அழிக்க தான் வருது. மாம்சத்தை நம்ம இருக்கிற வரைக்கும், மாம்ச செயல்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிற வரைக்கும் நம்மளை அழிக்குது பிசாசு. இதே நாம் அதை விட்டுட்டு விலகி கர்த்தரை தேடும்போது பரிசுத்தம் உண்டாகுது. நம்மளுக்கு நீடிய ஆயுள், ஜீவன் கிடைக்குது. நம்மளுடைய ஜீவனானது பெருகுது.
அப்போ நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ள வேண்டும். ஏன் இப்போ மாம்சத்தை நாம் தரிச்சிருக்கிறோம் முதலாவது அப்படின்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறியவும் அவரை தரித்து கொள்ளவும் தான் இந்த மாம்சத்தின் கிரியைகளை நாம் செய்து கொண்டு இருக்கிறோம், மாம்சத்தில் இருக்கிறோம். இது மாம்சம்னா என்னன்னு நமக்கு தெரிஞ்சாதான் ஆவினா என்னன்னே தெரியும். பிசாசுனா என்னன்னு தெரிஞ்சாதான் கர்த்தர் யாருன்னே தெரியும். நமக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யாருன்னே தெரியும். அதனால் பிரியமானவர்களே, மாம்சத்தின் கிரியைகளில் இருந்தால் நாம் வருத்தப்பட தேவையில்லை. அதை தேவனிடம் ஒப்பு கொடுத்து நாம் அர்ப்பணித்து அதை கவனித்து வந்தோம்னா கர்த்தர் நம்ம எல்லா பாவத்திலேருந்தும் நம்மளை விடுவிச்சிருவார், பரிசுத்தமாக்கிடுவார். பரிசுத்தமாக்கி அவரோடு வைத்துக்கொள்வார். ஸ்தோத்திரம் கர்த்தருக்கு. அப்போ தான் நம்ம கர்த்தரை தரித்து கொண்டவர்களாக இருக்கிறோன்னு அர்த்தம். ஆமீன்.